பல்லவ் தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் மாவட்டம் ஆயந்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் விஓவா பணிபுரிவர் தான் திருமதி சாந்தி அவர்கள். அந்த பகுதியில் பாமகவினர், அதாவது 14ஆம் தேதி அன்று பாமகவினர் உரிய அனுமதி பெற்று அந்த பகுதியில் தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற மாவட்ட கவுன்சிலர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை பாமகவினர் மீது வழக்கு போடுங்க, அங்கே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அது மாதிரியே பல்வேறு வற்புறுத்தலில் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. இதே அந்த பிஓ அவர்கள் இது ஒரு பொருட்டா மதிக்காம அவங்க உரிய அனுமதி பெற்றிருக்காங்க, அவங்க பிரச்சாரத்தை என்னால் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இதனால் கோபம் அடைந்த அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் 19ஆம் தேதி தேர்தல் பணியில ஈடுபட்டிருந்த விஓ சாந்தி அவர்களை மிக கொடூரமான முறையில அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கன்னத்துல மட்டும் 24 தடவை அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மார்புல எட்டி ஒத்திச்சிருக்கான். இது மாதிரி பல்வேறு கொடுமைகளை அந்த அம்மாவுக்கு செஞ்சிருக்கான். இது அந்த அம்மா காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அது மூலமா ஒரு எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வர்றாரு. அந்த மாவட்ட கவுன்சிலர் அந்த ராஜீவ்காந்தி மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும், அவன் அரெஸ்ட் பண்ணணும், நீங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க, அந்த ஆளுமை அரெஸ்ட் பண்ணிட்டு உடனே ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று இருக்காரு. உடனே அந்த மாவட்ட கவுன்சிலர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயில் உள்ள போடுறாங்க. இதற்கு சாதகமாக அந்த ஆள் எதுக்கு நீங்க பிடிச்சி உள்ள போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிக தரப்புல ஒரு போஸ்ட் வச்சு ஒட்டுறானுங்க. என்ன மாதிரியான புத்தின்னு தெரியல அவரு அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு. ஏன்னா ஒரு பெண்மணியை மிக பெரிய அளவுல ஒரு பலவந்தமா அடிச்சு அந்த இடத்துல அவங்களுக்கு அவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு, மிக பெரிய அளவு தாக்குதலுக்கு உண்டாக்கி இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாம நீங்க எதுக்கு அடிச்சனத்துக்கு உள்ள போட்டீங்க, அவனை வெளியே விடுங்க, அது மட்டும் இல்லாம அந்த அம்மா மேல பிசிஆர் கேஸ் போட சொல்றானுங்க. எப்படி இருக்கு பத்தியா? இதுதான் அவனுடைய ஜாதி ஒழிப்பு லட்சணம். இதுல இல்லாம அந்த கூட்டம் தான் அந்த சோசியல் மீடியாவில் பெண் உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமைன்னு சொல்லிட்டு லொட்டு லொசுக்குன்னு பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா இருக்கிற அனைத்து ஃப்ராடுத்தனத்தையும் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுங்களா தான் இருக்கும். அந்த கட்சி சார்ந்தவர்கள் தான் முக்காசி பார்த்தா. அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்களாம் பாரு, அந்த விக்ரமன் எடுத்துக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த ஐயப்பன் ராமசாமி அவனை எடுத்துக்கங்க. இது மாதிரியான பல்வேறு நபர்களை ஊக்குவிக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா விசிகா தான். ஒரு அம்மா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்குதலுக்கு உட்பட்டிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காங்க. அதுக்கு உண்டான எல்லா ரெக்கார்டும் இருக்கு. அந்த அம்மா பக்கம்லாம் நிக்காதீங்க. அந்த எவன் அடிச்சானா அவன் எதுக்கு நீங்க உள்ள போட்டீங்க, அந்த ஆளை வெளியே விடுங்க, அந்த அம்மா மேல பிசிஆர் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே சாதியத்தை வேற இருப்போமா. எப்படி பிசிஆர் கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு கீழே சாதியத்தை வேற இருப்போமா. இதுமே என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். விசிகா பொறுத்த வரைக்கும் பார்த்தா நியாயத்தின் பக்கம்லாம் நிக்காத, அநியாயத்தின் பக்கம் மட்டும் நில்லு அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் திமுக பக்கமே தொடர்ச்சியா தன்னுடைய ஒத்து உதற வேலையை விசிகா செஞ்சுட்டு இருக்கே நம்ம சொல்லலாம். முதல்ல விசிகா இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் விட்டு வெளியே வாங்க, சுயமா சிந்திக்க ஆரம்பிங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு உள்ள இருக்காங்க ஒரு அம்மா, ஒரு மகளிர், அது இல்லாம கணவர் வர அவங்களுக்கு இல்ல, 2 குழந்தைங்க இருக்காங்க போல அவங்களுக்கு. அவங்கள போயிட்டு இது மாதிரி அவங்க மேல பிசிஆர் கேஸ போடுங்கன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. உங்களுக்குலாம் என்ன மாதிரி உங்களெல்லாம் சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் விட்டு வெளியே வாங்க, பொதுமக்களோட ஃபர்ஸ்ட் ஒன்னா சேர ஆரம்பிங்க. இதுக்கெல்லாம் ஜாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தனி தொகுதியில நிக்கிறதும், ஃபர்ஸ்ட் திமுக கிட்ட போய் அந்த ஜாதி ஒழிச்சிட்டு வாங்கய்யா. எப்படி திமுக கிட்ட போயிட்டு அந்த ஜாதி ஒழிச்சிட்டு வாங்க. திமுக கிட்ட ஒரு பொது தொகுதி வாங்கி காமிங்க. ஒரு பொது தொகுதி வாங்குறதுக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சிங்க கொடுத்தா நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு. வெறும் தேர்தல் வெற்றியை மட்டுமே கணக்கில் கொண்டு, எப்படி வெறும் தேர்தல் வெற்றியை மட்டுமே கணக்கில் கொண்டு பட்டியல மக்கள் நீங்க அடக்கி வச்சுட்டு, அதாவது எல்லாரையும் சொல்லல, உன் கட்சியில் இருக்கிற பட்டியல மக்கள் நீ போய் அடக்க வைக்கிற திமுக கிட்ட. இது என்னைக்கு நீ இந்த ஸ்ட்ராட்டஜி, என்னைக்கு இந்த பட்டியல விசிகால இருக்கவங்களை இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கட்சி விட்டு வெளியே வர போறீங்கன்னு தெரியல. வேங்கவேல் வாசல் சம்பவத்துல வேங்கவேல் சம்பவத்துல திருமாவளவன் என்னத்த குரல் கொடுத்தாரு, அங்க இருக்கவங்களை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுதா? இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு ஊர்ல மாட்டு சாணத்தை இது பண்ணிருக்கானுங்க. அதுக்கு ஏதாவது திமுக எதிராக ஏதாவது கண்டன அறிக்கை விட்டுருக்காரா? அப்பயே வேங்கவேல் சம்பவத்துக்கு இவர் குரல் கொடுத்திருந்தாருன்னா இந்த சம்பவம் இப்ப நடந்திருக்குமா? ஏதாவது அந்த திமுக அரசு அந்த வேங்கவேல் சம்பவத்துக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த சம்பவம் இப்ப நடந்திருக்குமா?
நீங்களே வச்சு பாருங்க. திமுகவுக்கு அதாவது விசிகா திமுக ஏதாவது எதிராக ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காங்களா? இதுவே இந்து மருத்துவர் ராமசாமி ஐயா இருந்திருந்தாருன்னா இது மாதிரி விட்டுருப்பாரா? இன்னும் எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணியிருப்பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் விசிகாவோட நிலைமை. கடைசி வரும் திமுகவுக்கு ஒத்து ஊதணும், அது மூலியமா நாங்க வெற்றி அடையணும். இது மட்டும் தான் விசிகாவோட ஒரே எண்ணம். வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை அவருக்கு. பட்டியல் மக்களை வச்சு அவங்க எப்படி வேணா போட்டோம், அவங்கள வச்சு நான் வியாபாரம் பார்த்துப்பேன், என்னை வெற்றி அடைச்சிப்பேன், கடைசி வரைக்கும் நான் எம்பியா இருக்கணும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தவிர்த்து திருமாவளவன் கிட்ட வேற எதுவுமே இல்லை. பட்டியல் மக்கள் கண்டிப்பா இது புரிஞ்சுக்கணும். முக்கியமா விசிகால இருக்கவங்க இது புரிஞ்சுக்கணும். அந்த கட்சி விட்டு வெளியே வாங்க, வெளியே பாருங்க. ராமதாஸ் ஐயாவெல்லாம் பல்வேறு சாதனைகளை பட்டியல் மக்களுக்காக செஞ்சிருக்காங்க. எவ்வளவு சாதனை சொல்றதுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அம்பேத்கர் சிலைகளை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சிலைகளை வட மாவட்டங்களை திறந்ததாகட்டும், ஒரே நாள்ல அரியலூர் மாவட்டத்தில் 7 அம்பேத்கர் சிலைகளை திறந்ததாகட்டும், தலித் எழில்மலை அவர்களை மத்திய அமைச்சராகட்டும், அதுக்கப்புறம் பொன்னுசாமி அவர்களை மத்திய அமைச்சராக ஆக்கியதாகட்டும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தாம்பரத்துல ஐசுதாச பண்டிதர் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேர்ல தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தை ஆரம்பிச்சதாகட்டும், அது மட்டுமா 22.5% SC/ST மக்களுக்கு மருத்துவ உயர் வகுப்புல ஆல் இண்டியா கோட்டால இடஒதுக்கீடு அளித்ததாகட்டும், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பாமக பட்டியல் மக்களுக்காக செஞ்சிருக்கு. இதுதானங்க உண்மையான சமூக நீதி. அதுக்கப்புறம் சிலர் சொல்லுவானுங்க, அதாவது இந்த வன்னியர் பறையர் சமூகத்துக்கான மோதலுங்கிறது இப்ப இல்லை, அது ஆண்டாண்டு காலமா வந்துதான் இருக்கு. எப்படி ஆண்டாண்டு காலமா இது இருந்துதான், ஏதோ ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் இதை இது பண்ணாத மாதிரியும் அது மாதிரிதான் இந்த விசிக கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இது ஒரு புண்ணியமும் இல்லை. இப்படி இந்த அதாவது விசிகாவில் பட்டியல் மக்களுக்கு எந்த ஒரு புண்ணியமும் இல்லை. கடைசி வரும் இது மாதிரி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தான் விசிகா செஞ்சுட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதனால பட்டியல் மக்கள் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வாங்க. பாமக போன்ற கட்சியில நீங்க பயணிங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான அங்கீகாரம்ங்கிறது மிகப்பெரிய அளவுலே கிடைக்கும். அது அரசு பதவிகளாகட்டும், இது மாதிரி எலெக்ஷன் பதவிகளாகட்டும், எல்லா இடத்துலையுமே பாமக உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இது புரிஞ்சு கொண்டு விசிக போன்ற கட்சியிலேருந்து வெளியேறி பாமக போன்ற கட்சியில நீங்க பயணிங்க. கண்டிப்பா உங்களுக்கான மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நன்றி, வணக்கம் மக்களே.